அருமையான வேளையிலும் தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்கள் முன்பாக நேரடியாக பேச ஒரு ஆண்டு தருணம் வந்ததுக்காக நன்றி. இசப்பா பிள்ளைகளே, அருமையான எங்க போனாலும் என்னை யாருமே பார்க்கல, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்ல, என எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்வதற்கு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ற தவிர எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. இன்னும் வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இன்னும் மந்திர வெள்ளி சுனியங்களை மாட்டிக்கிட்டு அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளை. அந்த மத்தியிலும் நம்மள ஆண்டவர் ஜீவனம் விளந்து ஜீவனும் தேசத்துல உயிரோடு வச்சிருக்கிறாரு. நீங்க நினைப்பீங்க நம்மளை யாரு கட்டுக்கிடலையேன்னு சொல்லி, ஆனா வானமின் சிங்காசனம் பூமியின் பாகப்படின்னு சொன்ன ஆண்டவரும் ரட்சிகருமான இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க அந்த மனுஷன்லாம் இருந்தா எனக்கு கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த மனுஷன் இல்ல, எந்த மனுஷன் இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா தேவன் நல்லவர், வல்லவர், சர்வலோகாதிபதி. அவர் நேற்று மென்று மாறாத தேவன். இப்பளே இந்த உலகத்துல எந்த உறவுகளும் உங்களை கைவிட்டாலும் மறந்தாலும் தேவன சமூகத்துல நீங்க போனீங்கன்னா அவர் மறக்காத தேவன். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், பிசாசின் வல்லமைகள் வந்தாலும், எது நேரிட்டாலும் தேவன் உங்களை மறக்கவே மாட்டாரு. மனுஷன் அவங்கள மறந்துடுவான். அவங்க எங்க கூட கடைசி வரை இருப்பாங்க நாங்க நம்புறோம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் கை விட்டுருவாங்க. ஆனா தேவ சமூகத்தை போகும்போது தேவன் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை பலப்படுத்துகிறவர், சுகப்படுத்துகிறவர், ஆரோக்கியப்படுத்துகிறவர். பொழுது நம்ம இன்னைக்கு இந்த வாக்குத்த வசனத்தை ஒண்ணு பார்ப்போமா? ஐயா, ஏசாயா புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்பளே இந்த உலகத்திலே, உலக உறவுலே தாயை போல அதிகமாக நேசிக்கிறவங்க யாருமே கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு உனக்கு யாரு பிடிக்குன்னு சொன்னா தாயை தான் முதல் பிடிக்கணும் எந்த பிள்ளையும் சொல்லும். அது வயசானவங்க சொல்லுவாங்க. ஆனா தாயை யாரும் பிடிக்காதுன்னு ஒரு மனுஷன் சொல்ல மாட்டான். அந்த தாயும் மறந்தாலும் எப்படி நம்மளுக்கு பெற்ற அந்த தாயும் ஒருவேளை மறக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் ரட்சிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவே மாட்டார். உங்க சூழ்நிலை மலை போல உள்ள பிரச்சனை மாறி இருக்கலாம். ஆனா இயேசுப்பா அதை பனி போல உருகிட செய்வார். எப்படி மலை போல பிரச்சனைகளை ஒரு அப்படி பனி போல உருகிட செய்வார். அதனால நீங்க எந்த பிரச்சனைகள் வந்து அது தொழில, வியாபாரம், பிசினஸ்ல, அது ஊழியம், என்ன காரியமா இருந்தாலும் நீங்க இயேசப்பாவுக்கு மட்டும் நீங்க நேர போய் அழுது நீங்க ஜெபிப்பீங்களா உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும். தேவனை இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி கொடுக்கிறவர். உங்களுக்கு சுகம் உண்டாக நீங்க இழந்த சுகத்தை திருப்பி தருவாரு, இழந்த ஆரோக்கியத்தை திருப்பி தருவாரு, இழந்த பணத்தை திருப்பி தருவாரு, இழந்த உறவுகள். நீங்க இவங்க எல்லாம் ஐயோ நான் எந்த பாவம் செய்யலையே, ஆனா இவங்க என்ன திருப்பி போயிட்டாங்களே சொல்லுவாங்க எல்லாம். அதே மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர. ஏன்னா அவர் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவர். மலை போல துன்பங்கள் வந்தாலும் பனி போல உரிய செய்கிற ஆண்டவர். ஏன்னா அவருதான் நம்மளுடைய தெய்வமா இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய தாயும் தகப்பன்மா இருப்பாரு. இந்த உலகத்துல யார் நம்மள எந்த உறவு கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத தகப்பன் தேவப்பிலே அவரு தகப்பனா இருக்கிறாரு, தாயுமா இருக்கிறாரு. அதனால நீங்க அவர் சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் வெற்றியாக ஜெயமாக்குவார். அல்லையா? அவரை நம்பி நீங்க முன்னால போனீங்கன்னா உங்கள் ஜெயம் 100% நிச்சயம். தேவப்பிள்ளை இப்படிதான் நம்ம ஜெபிக்குமா? ஜெபம் தேவ சமூகத்துல எல்லாம் ஜெபிக்குமா? சரியா? அந்த பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் அந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தெய்வத்திலையும் வாழ்க்கையிலும் உங்க எந்த தொழில், வியாபாரம், ஊழியங்கள் அல்லது என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த அத்தனை ஆண்டவரே காரியங்களிலும் ஒரு ஜெயம் கொடுக்கிறார். இழந்து போன பணத்தையும் வெள்ளத்தையும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனோ என்று சொல்லிடப்பா. இவங்களை யார் கைவிட்டு இருந்தாலும், யார் மறந்து போயிருந்தாலும், எனக்கு என்ன யாருமே இல்லை என்று இவங்க நினைச்சு கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு நானே உன் தாயும் தகப்பனுமா இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிடப்பா. ஆண்டவரே, ஆண்டு முழுவதும், வருடங்கள் முழுவதும், மாதம் முழுவதும், நாட்கள் முழுவதும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன், தண்ணின் கருவியை போல பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், மலை போல பிரச்சனைகளை மாற்றி இருந்தாலும், அவங்க மனது குழப்பப்பட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம ஒழித்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாங்க. அவங்க விரைவினப்படுற சுகத்து கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம், புத்தி, அறிவு, ஞாபக விஷயத்தினால் நிரப்பதுக்கு நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களும் வாழ்க்கையிலும் இந்த சுத்தம் திட்ட நிறைவேற்றுங்கப்பா. அவங்க எந்த பாவ பிடியில இருந்தாலும் பரிசுத்தமாக்குவீராகப்பா. இந்த பரிசுத்த ரத்தத்தால் இவங்களை கழுகி செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்கிற தகப்பன், உங்களை உணர்வடை செய்து இந்த சுத்தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தாயை போல் தேற்றி தந்தை போல் ஆற்றுகிற தேவன், மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல உரியிட செய்கிற ஆண்டவர், இவங்களோடு இருந்து இவங்களை ஆளுகை செய்து இவங்களையும் இவங்களுடைய குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறைகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.